வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 13வது சென்னை உலக திரைப்பட விழாவில் 2ஆம் நாளாக உட்லண்ட்ஸ் தேட்டரில் மதியம் 2 மணிக்கு திரையிடப்பட்ட பாரடைஸ் சூட் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த திரைப்படம் பல்கேரியா நாட்டு திரைப்படம். இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் 2015 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். 6 வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்ட கதாபாத்திரங்கள் ஒரு புள்ளியில் சேருவது தான் இந்த பாரடைஸ் சூட் திரைப்படத்தினுடைய கதை. ஜென்யா அப்படின்றவங்க ஒரு டீனேஜ் கேர்ள். அவள் மாடலிங் ஆகணுன்ட்டு ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறா. அங்கே போனால் அது மாடலிங் இல்லை, அவளை ப்ராஸ்டியூட்டில் தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி இவிகா இவ வார் கிரிமினல். இவிகா ஒரு வார் கிரிமினல். அவன் கடவுள் மீது நிறைய பற்று கொண்டவர். அவர் ஒரு ரோஜா பூச்செடி பொக்கே ரெடி பண்ணுற ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மியூசிஷியன். அவருடைய ஒய்ஃப் ஊர் ஊராக சுற்றுற பொம்பளை. இவன் கான்சர்ட் அலையிற. வீட்டில் லூகாஸ் ஒரு பையன், அவனுக்கான பிரச்சனை. இன்னொரு லேடி ஒருத்தவன். அவள் அவளுடைய புரோக்கன் லவ்வில் அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதை எப்படி அவள் சரி செஞ்சாள். ஸோ இந்த மாதிரி 6 வெவ்வேறு கேரக்டர்ஸ் எப்படி ஒரு புள்ளியில் ஒன்று சேர்கிறார்கள் என்பது தான் இந்த திரைப்படத்தினுடைய முடிச்சு. இது ஒரு நான் லீனியரில் முன்னும் பின்னும் போய் வந்தாலும் கூட மிக அழகான ஒரு முடிச்சுகளாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். மிக நெகிழ்ச்சியான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் அதிகம். அதே மாதிரி நியூடிட்டி காட்சிகள் அதிகம். உடலுறவு காட்சிகள், அதே மாதிரி கொடூரமாக கற்பழிக்கிற காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் ஓவராகவே இருக்குது. பட் இது ஆஸ் இட் இஸ் அப்படின்றது மிக அழகாக தத்ரூபமாகவே படம் பிடிச்சிருக்காங்க. அதை விட அந்த ஜென்யா அந்த கேரக்டர் தான் மாடலிங்கு கூப்பிட்டு அந்த ப்ராஸ்டியூஷனில் தள்ளி வச்சுட்டாங்கன்றப்ப தாங்க முடியாமல் அந்த பொண்ணு கொஞ்சமாக மாறுறதும், அதன் பிறகு அந்த ஸ்க்ரீனில் அவுத்துட்டு லிங்கிரீஸோடு போய் உட்காந்து கஸ்டமர்ஸை கூப்பிட்றப்ப உம்முன்னு இருக்கிறப்ப அந்த அடியால் உதச்சி சிரிக்கணும்னு சொல்கிறது. அப்போ அந்த அழுகினுடைய சிரிப்பாக மாற்றுற அந்த காட்சிகள்லாம் நெகிழ்ச்சியினுடைய உச்சம்னே சொல்ல முடியும். பட் இந்த பீப்புள் எப்படி ஒருத்தன் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறான். அதே ஒருத்தன் எப்படி ஒரு குழந்தைய அவனை கொஞ்சிக்கிட்டு அவனுடைய குழந்தை அவனுடைய ரத்தம்னா அதை எப்படி அவன் பார்க்குறான் அப்படின்றத ஒரே கதாபாத்திரம் 2 வெவ்வேறு இடங்களில் அந்த கதாபாத்திரத்தினுடைய மைண்ட் எப்படி மாறி இருக்குன்றதையும் மிக அழகாக இந்த திரைப்படம் பதிவு செய்கிறது. அதை விட அந்த லூகாஸ் சின்ன குட்டி பையன் அவன் பியானோ வாசிக்கிறதும் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா மிகப்பெரிய மொசாட் மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த பையன் வாசிக்கிற அந்த பியானோ ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு யூ ஆர் த மாஸ்டர் அப்படின்னுவான். அதில் கொஞ்சம் திருத்தம் வேணும்னுவான். அப்போ அந்த பையன் நோ என்னால் பண்ண முடியாதுன்னுவான். தட்ஸ் குட், ஏன்னா யார் சொன்னாலும் அதை மாற்றிக்காத, உனக்காக மற்றவங்க சொல்கிறாங்க நீ மாற்றிக்காதன்ற அவங்க அப்பா சொல்கிற அந்த அட்வைஸ் லவபுல்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை ஜோஸ் டுவாங் ஜிங்கிள் இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படம் நெகிழ வைக்கின்ற ஒரு திரைப்படம். உலக திரைப்படத்தில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா த பாரடைஸ் சூட், டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. ஸோ பார்த்து தெரிய வேண்டிய படங்கள் லிஸ்ட்டில் இந்த பாரடைஸ் சூட் நான் வைக்கிறேன். மீண்டும் வேறொரு உலக திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.